நைட் டியூட்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி யூனிஃபார்ம் எல்லாம் அயர்ன் பண்ணி சடனாக சார்ஜனஸ் கால் பண்ணாங்க, பேஷண்ட் கம்மியாக இருக்காங்க, ஸ்டாண்ட் பை அப்படின்னு. ஸ்டாண்ட் பைனா நம்மளை எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க, மிட் நைட்னாலும் கூப்பிடுவாங்க, பிஸியானால் அப்போ போய் தான் ஆகணும். அந்த டைமில் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃபிஷ் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் வரேன்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட்டாக நானும் இவங்களும் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் போகவே இல்லை. அதனால இன்றைக்கி போய் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வரணும்னு தான் போயிருந்தேன். எனக்கு அப்புறம் எங்கள் பில்டிங்கில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கனவா, கல் கனவா, அப்புறம் சூரை மீன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஃபிஷ் இருந்து. ஸோ எங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் மீன் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சீப்பாக கிடைக்கும். நார்மலாக பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறத விட இங்கே அதிகமாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வேற ஒரு ஷரஃபியாங்கிற ஒரு மார்க்கெட்டு தான் போயிருந்தோம். அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே சூடாக ஜாக்ரி எல்லாம் வாங்கினோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சூடாக சாப்பிடும்போது. வீட்டுக்கு போகிற வழியில் தான் சரி பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு தனுஷாவுக்கு நாளைக்கு லீவ் இருக்கிறனால சரி அங்கே போயிருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு. திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்து மீன் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அங்கே போயிருந்து சாப்பிட்றதுக்காக ஃபுட் எல்லாமே அரேஞ்ச். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வெளியே ஃபுட் எடுத்துகிட்டு போயிருந்து சாப்பிட்றது. ரொம்ப நாளாக தோணுச்சு, பட் அதுக்கான டைம் வரல. பட் இப்போ தான் அதுக்கான ஒரு நேரம் அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் அந்த கோர்னிஷ் பீச்சுக்கு வந்துட்டோம். எங்களுக்கான ஒரு பிளேஸை பார்த்து ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துட்டோம். ஃபுட் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டோம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ பசி. இது வந்து சமோசாவில் கர்டு போட்டு சாப்பிட்றது புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா தனுஷா. பட் நான் அது கூட சிக்கன் கறி வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சிக்கன் கறி வச்சு சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் எல்லாமே இருந்தது. பரோட்டாவுமே நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தா. பட் ஒரு சமோசா சாப்பிட்டு எனக்கு வயர் நிறைஞ்சிடுச்சு. அதனால பரோட்டா எதுவுமே சாப்பிடல. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஷயான் அங்கே விளையாடிட்டு இருந்தான். அவனும் விளையாடி முடிஞ்சு கரெக்டாக ஒரு 11:30 ஆகும்போது சரி இதுக்கு மேலே இருந்தால் சரியாகாது போகலாம். ஏன்னா அந்த அண்ணாக்கு நாளைக்கு டியூட்டி இருக்கிறனால இனி ஒரு நாள் வந்து ரொம்ப டைம் இருந்து பீச் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம்.